கிச்சன் டவர் கட்டி கிச்சன் டூர் பண்ண போறியாமா? கிச்சன் டூர் பண்ண போறேன். சரி பாத்தீங்களா? ஆக்ஷன். வணக்கம் நண்பர்களே, இப்போ வந்து கிச்சன்ல என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு நான் காட்ட போறேன். கிச்சன் டவர் கட்டி கிச்சன் டூர் பண்ண போறியாமா? கிச்சன் டூர் பண்ண போறேன். சரி பாத்தீங்களா? இதுல வந்து என்ன அந்த கடுகு பருப்பு இந்த ஐட்டம்லாம் போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து புளி இருக்கு, இந்த டப்பால புளி போட்டு வச்சிருக்கேன். இந்த எங்கிட்ட வந்து பெருங்காயம் டீத்தூள்லாம் கொஞ்சம் மாட்டி வச்சிருக்கேன். கீழே போட்டால் எடுக்க முடியாதுன்னு சொல்லி, சரி தேட முடியாதுன்னு சொல்லி. பாருங்க தேங்காய் இருக்கு, இந்த பாருங்க வாழைப்பழம் இருக்கு. அப்புறம் வந்து இந்த கீழே கொஞ்சம் வாழைப்பழம்லாம் போட்டு வச்சிருக்கேன், காயெல்லாம். அப்புறம் வந்து வாழைப்பழம் எங்க எடுத்து வந்தீங்க? கம்பெனியில் வேலைக்கு போகிற இடத்துல கொடுத்தாங்க. சரி. இது வந்து ஸ்டாண்டு வந்து இப்போ வாங்கினேன் நான் 800 ரூபா. இந்த ஸ்டாண்டு பிளேட்லாம் வைக்கிறதுக்கு, சரிங்களா? அப்படி வச்சுட்டு நல்லா இருக்கும். அப்புறம் வந்து அடுப்பு இப்பதான் வாங்கினது புதுசு, பட்டர்ஃப்ளை அடுப்பு, சரிங்களா? சிலிண்டர் ஒன்று தான் இருக்கு, சிலிண்டர் வீட்டுக்குள்ள ஒன்று இருக்கு. சரி சரி. இது அடுப்பு இப்போ புது அடுப்பு. இது எப்பமா சிலிண்டர் மாத்தினா? மாற்றி ஒரு 2 வாரம் இருக்கும். சரி சரி. இது வந்து என்ன வச்சிருக்கீங்க? உருளைக்கிழங்கு சமையல், உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிருக்கேன். சரி, நல்லா காட்டு. பாருங்க, இன்னைக்கு சமையல் உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிருக்கேன். இது பாத்திரம் வளர்க்குறது, சரிங்களா? அதில் ஹாட் பாக்ஸ் தேவையான சாப்பாடுலாம் போட்டு வச்சுக்கலாம் சூடா. சரி சரிங்களா? இன்னைக்கு வந்து அப்பளம், சாப்பாடு, ரசம், முட்டை குழம்பு. சரி சரிங்களா? நீங்கள் இந்த பக்கம் வந்து அலுமினிய பாத்திரம் பூரா கவுத்தி வச்சிருக்கேன். இந்த சைடு பூரா சில்வர் பாத்திரம் பூரா. சரிங்களா? என்ன பாத்திரம் உள்ள மேலே கிடக்கு. தண்ணி, இது வந்து மாட்டுக்கு தண்ணி, அரிசி கழுவுறது வடி தண்ணியில் தனியாக வச்சுருக்கேன், அதுக்கு ஊற்றுறதுக்கு. இது வந்து மிளகா போட்டு வைக்க கூட, காய்கறி கூட. இது வந்து கவரு இதெல்லாம் போட்டு கத்தியில் போட்டு வைக்க ஸ்டாண்டு மாதிரி ஆக்கிட்டேன். வெங்காயம் வாங்கி கொட்டி வச்சுருக்கேன் நேர்களே, பார்த்துக்கோங்க. 400 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கினேன். அப்புறம் வந்து இதில் வந்து ரஸ்க்கு, அது மார்க்கெட்டில் போய் ரஸ்க் வாங்கிட்டு வந்தேன், உள்ளே இருக்கு. ரஸ்க் ஓப்பன் பண்ணி காட்டுமா? ரஸ்க் அது என்ன சக்கரையா மேலே? சரி சரி. ரஸ்க் எவ்வளோக்கு வாங்கினீங்க? எவ்வளோக்கு வாங்கினீங்க? ரஸ்க்கு வந்து 100 ரூபா. பாருங்க நேர்களே, 100 ரூபா ரஸ்க்கு. கீழே ஒரு இது கிடக்குது. அப்படி எடுங்க, எடுத்து காட்டுங்க மக்களுக்கு. 100 ரூபாய்க்கா? ஆமாம். அப்படி கிச்சன் 100 ரூபா அது. வாவ். நேற்று வந்து மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன். அதம்மா ஃபேன் கிட்ட எண்ணெயா இருக்கு, அது சமைக்கிறதுக்கா அப்படி போயிருக்கேன். புகை அது வந்து க்ளீன் பண்ணணும். சரி சரி. இதை வந்து இப்படி கொட்டி வச்சோம்னா தேவைப்படுறப்ப சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா? இது வந்து கஷ்டப்பா. தனியா என்னது? பாம் ஆயில் எண்ணெய். இது வந்து குழம்புக்கு நல்லெண்ணெய், சமையல் பண்ணுறது, குழம்பு இதுக்கு. இது வந்து வறுக்கிறது, சிக்கன் வறுக்கிறது. அண்டா தண்ணி இருக்கு, அண்டா தண்ணி, நல்ல தண்ணி. அண்டா தண்ணி எதுக்கு? சோறு அடிக்கவா? சாப்பாடு செய்ய. இது வந்து சாப்பாட்டுக்கு, குழம்பு இது பண்ணுறதுக்கு, குழம்பு வைக்க, சாப்பாடு செய்ய. இது வந்து குடிக்கிற தண்ணி. குடிக்கிற தண்ணி எங்கேருந்து வருது? நம்ம கேன் வாட்டர் பிடிக்கிறோம். இல்லை இல்லை இல்லை. எதில் வருது? தண்ணி காட்டுங்க, தண்ணி காட்டுங்க எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பார்க்கலாம். காய்ஸ், எங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி டேரெக்டாக ஆற்றுலேருந்து வருது. டேரெக்டாக தண்ணி காட்டுங்க, சொம்பில் காட்டுங்க, மோந்து காட்டுங்க. சரி, நான் சென்னையில் இருக்கும்போது ஃபுல்லாக கேன் வாட்டர் தான். தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இதான் எங்கள் ஊர் தண்ணி, எல்லாமே ஆற்றுலேருந்து டேரெக்டாக வருது. ஓகே கைஸ், இதான் நம்ம கிச்சனு. மேலே நம்ம இருக்கு, மேலே வந்து பழைய பொருளை, குக்கரு, இந்த பெயிண்ட் டப்பா எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். சரி சரி. கிச்சன் இதே எங்க கிச்சன் ஃபுல்லாவே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நேர்களே. ஓகே गाइस, இந்த வீடியோ அவ்வளவுதான். இதான் எங்க கிச்சன் டவர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஸ்மைல்ஸ் நீங்க பார்த்திருக்க அம்மா ஃப்ரம் தேனி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.